உலகின் அனைத்து உயிர்களும் தன் வாழ்விடங்களில் உத்தரவாதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாய்கள் மட்டும் ஏன் ஆதரவற்று தெரு நாய்களாக தேர்வில் இருக்கின்றது? நாய்கள் நம் குலங்காத்த குலசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிற நாய்கள் ஏன் ஆதரவற்று தெரு நாய்களாக தெருவில் இருக்குது? அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வியாபார பொருளாக இல்லை. அது வியாபார பொருளாக இருந்திருந்தால் தெருவுக்கு வராது. வியாபார பொருளாக எது இருக்கோ அது ஆதரவற்றோ இல்லை கேட்பாரற்றோ தெருவில் கிடையாது. அப்போது நாய்கள் அது வியாபார பொருளாக இல்லை. ஏன் வியாபார பொருளாக இல்லைன்னா, மனிதன் தன்னை சார்ந்து வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் உணவுப் பொருளாக உண்றான், உணவுப் பொருளாக சாப்பிட்றான். அந்த உணவுப் பொருளாக இருக்கும்போது நாய்கள் மட்டும் ஏன் உணவுப் பொருளாக இல்லை? அப்போ நாய்களும் உணவுப் பொருளாக இருந்திருந்தால் அது கேட்பாரற்று தெருவில் இருந்திருக்காது. அனைத்து விலங்குகளும் மனிதனுக்கான உணவுப் பொருளாக இருக்கும்போது நாய்கள் மட்டும் ஏன் உணவுப் பொருளாக இல்லை? அது எங்கே உணவுப் பொருளாக இருக்கோ அங்கே ஆதரவு இல்லாமல் தெருவில் கிடையாது. அது பாதுகாப்பான நிலையில் இருக்குது. அப்போது சில பேர் இப்போ சொல்கிறாங்க, ஏன் அது போய் எப்படி தானே வளர்த்து தானே சாப்பிட்றது, பாசமாக வளர்த்து அப்படின்னா? ஆடு, மாடு, கோழி, முயல் இது எல்லாமே மனிதன் தான் பாசமாக வளர்க்குறான். ஆனால் பாசமாக வளர்த்த அதையே அனைத்தையுமே மனிதனே உண்றான், சாப்பிட்றான். அப்போது ஏன் அதை மட்டும் சாப்பிடல? இப்போது மனிதன் ஆதி மனிதன் காட்டுவாசியாக இருந்தபோது அனைத்து காட்டு விலங்கையும் வேட்டையாடி உண்ணான். அப்படி வாழும்போது அவன் தனக்கு தான் பழக்கப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விலங்கையும் பறவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வீட்டு விலங்காக மாற்றுறான். அப்படி வீட்டு விலங்காக மாற்றும்போது வீட்டு விலங்காக மாற்றினது தான் நாய். அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் தன் உணவுக்கு தேவைக்காக பயன்படுத்திய மனிதன் நாயை மட்டும் உணவு தேவைக்காக பயன்படுத்தவில்லை. அது காரணம் என்னங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா, நாய் போய் வேட்டையாடி கொண்டு வந்ததை மனுஷங்கிட்ட கொடுக்கும். அந்த மனிதன் தனக்கு சாப்பிட்டுட்டு போக மிச்சத்தை தான் அந்த நாய்க்கு கொடுப்பான். அப்போது அந்த வேட்டையாடி கொண்டு தன் மிச்சத்துக்காக காத்திருந்த ஒரு உயிரினம் அது நன்றி உள்ளது. அப்போது காட்டுவாசியாக இருந்தப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த நேரமும் வனவிலங்குகள்கிட்டேருந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும். அப்படி ஒரு உயிருக்கான ஆபத்தான சூழ்நிலை வரும்போது தான் வளர்த்த அனைத்து விலங்குகளும் பறவைகளும் உயிரை காப்பாற்றிக்க ஓடி போயிடும். ஆனால் நாய் மட்டும் தன் உயிரை கொடுத்து மனிதனை காப்பாற்றும். அப்போது மனிதனுக்கு என்ன நிலை இருந்ததுன்னா, தான் உயிரோடு வாழணும், உயிரோடு இருக்கணும்னா தன்னை பாதுகாக்கக்கூடிய இந்த நாய் இருக்கணும். அப்போ அந்த நாய் தன் கூட இருக்கணும் போது அந்த நாயை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த நாயை நம்ம சாப்பிட்டா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதுக்காக தான் மனிதன் அந்த நாயை உண்ணாமல் தனக்கு பாதுகாப்புக்காக வேண்டி வச்சுக்கிட்டான். அதே நேரத்தில் தனக்கு வேட்டையாடி கொண்டு விடுது, தன் உயிரை காப்பாற்றுது. இதுக்காக தான் மனிதன் வச்சுக்கிட்டான். இப்போது தான் கூட்டிகிட்டு வரும்போதுமே தன்னோட சேர்ந்து நாயை மட்டும் தனியாகவே மனிதன் பார்த்துக்கிட்டான். அவனோட ஒவ்வொரு அசைவிலும் எல்லாமே அது கிடைச்ச உணவை உண்ணும். ஒவ்வொரு அசைவிலும் ஆடோ மாடோ பண்ணி எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு, ஆனால் நாய் மட்டும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் தன் உயிருக்கு பாதுகாப்பு நாய் மட்டும்தான். அதனால தான் நாயை மனுஷன் உண்ணலை. அப்படி உண்ணாத்தனால தான் இன்றைக்கி கேட்பாரற்று தெரு நாயாக இருக்குது. ஆனால் அந்த மனிதன், ஆதி மனிதன், அதுக்கு நன்றி செலுத்தத்தான் தன்னை பைரவ கடவுளாக்கியே சாமி கும்பிட்டான். அது குலங்காத்தது. குலங்காத்ததுனால தான் அது குலசாமியாக பைரவ சாமியாக மனிதன் கும்பிடுறான். அப்படி வந்த ஆதி மனிதன் இன்றைக்கி பார்த்தான்னா, ரோட்டில் இருக்கிற நாய்களை அந்த ஆதி மனிதன் பார்த்தா, ஐயோ நமக்காக நம்ம உயிரை காப்பாற்ற அந்த குலம் காத்த இந்த சாமியை தெருவில் இப்படி விட்டுட்டாங்களேன்னு அர்த்தம். அந்த உயிரை காப்பாற்றின அந்த நாய் பார்த்தாலும் என் இனத்தை நான் நன்றியோடு இருந்து இப்படி தெருவில் விட்டுட்டேன்னு சொல்லி வருத்தப்படும். இந்த மாதிரி நன்றியுள்ள பாசமான ஒரு நாய் இனத்தை நம்ம பாசத்தோட நன்றியோட நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நம்மளோட கடமையாக நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் நினைக்கணும். அதுக்கு ரொம்ப நன்றி உள்ளது. பாசம்
பாசம் உள்ளது, நேசம் உள்ளது. அதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்து பாருங்களேன். அது ரொம்ப காலம் முழுக்க அது நம்மளோடவே சேர்ந்து வாழ்ந்துடும். அதுக்கு நல்லது செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு 4 மடங்கு நன்மை தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்களோட வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்களோட சந்தோஷமாக இருக்குது. அவங்கள செய்கிறதுல ஒரு நிறைவு இருக்குது. நீங்களும் அந்த நிறைவை செஞ்சு பாருங்களேன். அவங்களுக்கு செய்யும்போது கஷ்டம் இருந்தாலும் இந்த நிறைவில் அந்த கஷ்டம் தெரியுதில்ல. அவங்களுக்கு தேவைகளுக்காக, அவங்களுக்கு உணவுக்காக என்னோடய கடமை செய்ய உங்களோட உதவி தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.